You are watching Grace Television. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல கால நேரத்தில் மறுபடியுமாய் இன்னொரு எபிசோட் ஆகிய இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறவர். ஆண்டுடைய வார்த்தை எவ்வளவு மேன்மையாக இருக்கிறது. கடந்த எபிசோடில் பார்த்தோம், ஆண்டவர் யோசுவாவை மேன்மைப்படுத்துகிறார்னு சொல்லி ஒரு காரியங்களை நீங்கள் புரிந்து கொண்டு இருப்பீங்கன்னு யோசிக்கிறேன். இந்த நாளில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை சிறப்பாக செயல்படுவார். வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறவர், மேன்மைக்குள்ள நடத்துகிறவர், பரிசுத்தமாக்குகிறவர், ஆண்டவர் முகமுகமாய் பேசப்படுகிறவர். இப்படி பல காரியங்களில் தேவனுடைய ஜனங்களை ஆண்டவர் பல விதத்தில் வழிநடத்தி இருக்கிறத நம்ம சரித்திரபூர்வமாக வேதத்திலேருந்து நம்ம அறிந்திருக்கிறோம். அதற்கு உண்மை உள்ள சாட்சிகள், வேதத்தின் ஆதாரங்கள் உண்டு. பல பிரசங்கங்களை நம்ம கேட்டிருப்போம், நாம் பிரசங்கித்திருப்போம், இல்லை திருசபையில் ஊழியக்காரர் பிரசங்கித்திருப்பாங்க. டிவி நிகழ்ச்சியில் பார்க்கும்போது ஊழியர்கள், பல ஏற்பட்ட ஊழியக்காரர்கள் ஆங்கில மொழியில், தெலுங்கு மொழியில், கன்னட மொழியில், தமிழ் மொழியில், இப்படிப்பட்ட பல மொழிகளில் பிரசங்கிக்கிறத நம்ம கேள்விப்படுகிறோம். இப்படி ஒவ்வொரு ஊழியக்காரங்க அவங்களுடைய திட்டம், அவங்களுடைய வெளிப்பாடுகள், அவர்களுக்கு தேவன் கொடுக்கப்படுகிற தரிசனத்து நிமித்தமாய் அவங்க வார்த்தைகளை வெளியே கொண்டு வந்து நம்மோடு கூட பேசப்படுகிற ஒரு காரியங்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு காலை நேரத்தில் பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்திற்கு இது கொஞ்சம் ஆசீர்வாதத்தை உண்டாக்கும், ஒரு மாற்றத்தை உண்டாக்கும்னு சொல்லி நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன். அப்படி போலவே நீங்களும் விசுவாசிப்பீர்களானால் உங்க வாழ்க்கையில இந்த காரியங்கள் கட்டாயம் ஆண்டவர் சிறப்பிப்பார், நடத்துவார். வேத வசனத்துல வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் திருப்பி கொண்டு நீங்கள் இந்த வேதத்தை பார்ப்பீர்களானால் ஒரு குறிப்பிட்ட அழகான சம்பவத்தை இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனத்தில், சொப்பனத்தில் பேசுகிற தேவனாக இருக்கிறார். சில சமயத்தில் நம்மோடு கூட ஆண்டவர் சொப்பனத்தில் பேசுவார், தரிசனத்தில் பேசுவார், உணர்த்துவார், ஜபம் பண்ணுறதுக்கு எழுப்புவார், ஜபம் பண்ணுறதுக்கு தூண்டுவார், யாருக்கோ ஜபம் பண்ணணும்னு சொல்லி. சமீபத்தில் ஒரு அருமையான சகோதரி, எங்கள் குடும்பத்தின் தோழி, உறவினர், அந்த சகோதரி அவங்க ஃபோன் பண்ணினாங்க. ஃபோன் பண்ணி ஒரு காரியத்தை என்னிடத்துல பேசிவிட்டு அதுக்கு பிற்பாடு என் மனைவிடத்தில் தொலைபேசி அவங்கக்கிட்ட கொடுத்தா அவங்களும் கொஞ்ச நேரம் பேசி கொண்டு வந்தாங்க. பாருங்கள், என்ன அப்படின்னா, சில சமயத்தில் ஆண்டவர் நம்ம சில காரியங்களை உணர்த்து, ஏதோ ஒரு தவறான காரியம், தீங்கான காரியம் குடும்பத்துக்கு விரோதமாக நடக்க போகிறது, அதை ஆண்டவர் உணர்த்துவார். அப்படி ஒரு காரியத்தை அந்த சகோதரிக்கு வெடிகாலம் 3 மணி 3:30 மணிக்கு, அப்படி 4 மணிக்கு கிட்ட ஆண்டவர் யாரோ தொடர்றது போல் இருக்கும். அவங்க ஏந்திரிச்சு பார்த்தா ஒருவர் இருக்குது. ஒருவேளை அப்போ யோசிப்பாங்களா, ஆண்டவர் தான் நம்மோடு கூட பேசுகிறார், ஜபிப்பதற்கு தூண்டுகிறார்னு சொல்லி. அப்படி ஒரு சில காரியங்களை செயல்பட்டு அவங்க ஜபம் பண்ணி கொண்டு இருந்திருக்கிறாங்க. ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில் பாருங்கள், அவங்க உறவினருடைய வீட்டிலேருந்து ஒரு மரண செய்தி அந்த சகோதரிக்கு காலமுறையே அவங்களுக்கு தொலைபேசியில் அவங்களுக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இன்னார் தம்பி இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி, தற்கொலை பண்ணி கொண்டான்னு சொல்லி. பிரியமான தேவஜனமே, ஆண்டவர் பாருங்கள், சில காரியங்களில் நமக்காக, நம்முடைய பிள்ளைங்களுக்காக ஜபிப்பதற்கு ஆண்டவர் நம்மை ஊக்குவிப்பார், நம்மை தூண்டுவார். அந்த உந்துதல், அந்த ஏவுதல் வரும். அதை நம்ம புரிந்து கொண்டு அந்த தரிசனத்திலோ சொப்பனத்திலோ நம்ம அதை அறிந்து, கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தான் நம்ம ஜபத்திற்கு அழைக்கிறார்னு சொல்லி அவரோடு கூட உறவாடும் போது தேவன் சில காரியங்களை நமக்கு கண்களுக்கு முன்பதாகவே தகர்த்து போடுவார். பாருங்கள், அப்படி தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை இங்கே செயல்படுறாரு. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்றார். ஆண்டவர் பாருங்க, தரிசனத்தில் இப்படிப்பட்ட காரியத்தை சொல்கிறார். ஆபிரகாமுக்கு இந்த காரியம் நடக்கிறது. ஒருவேளை தரிசனம் நடக்கும்போது, கனவு உண்டாகும்போது நாம் கூட சில சமயத்தில் பயந்துடுறோம். அப்படி ஒருவேளை என்னப்பா இது, ஆண்டவர் நம்முடைய சொப்பனத்தில் வராரு அப்படின்னு சொல்லி இந்த ஆபிரகாம் பயந்திருப்பார்.
இப்போ ஆபிரகாமை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, பயப்படாதேன்னு சொல்றார். ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். நானே உனக்கு கேடகம். பட்டயம் கேடகம் வச்சிருப்பாங்க யுத்தத்திற்கு போகும்போது. பட்டயம் எதற்குன்னா வெட்டுவதற்கு, கேடகம் எதற்குன்னா தடுப்பதற்கு. அப்படி எந்த காரியம் உனக்கு விரோதமாக வந்தாலும் நான் உனக்கு கேடகமாக இருந்து நான் அதை தடுத்து போடுவேன், நான் அதற்கு விரோதமாய் நிற்பேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொப்பனத்தில் தரிசனத்தில் பேசுகிறார். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, எதை குறித்து யோசிக்காதே. should not have fear about anything. எதை குறித்து உனக்கு பயம் வேண்டாம், நானே உன்னோடு கூட இருக்கிறேனே. அதற்கு அடையாளம் இதுதான், நான் உன்னை மகா பெரிய பலனாய் ஆக்குவேன் சொல்றார். நான் உன்னை மகா பெரிய பலனாக்குவேன் என்றார். ஆண்டவருடைய வார்த்தைங்க இப்படி தேவனுடைய தாசர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொப்பனத்திலையோ தரிசனத்திலும் தான் ஆண்டவர் இடைப்பட்டு அந்த நாட்களில் காரியங்களை இப்படி சிறப்பித்தார், தேவனுடைய ஜனங்களை நடத்தினார். இந்த நாட்களில் இன்னைக்கு சொப்பனங்கள் காண்பது அரிது, சொப்பனங்கள் காண்பது கிடையாது. சிலர் சொப்பனங்களை பகிர்ந்து கொள்ளுவாங்க. தவறான சொப்பனங்க, கெட்ட சொப்பனங்க. எனக்கு கெட்ட கனவு வந்துச்சு, தற்கொலை பண்ணிக்கிறது போல கனவு வந்துச்சு, பாம்பு துரத்தின்னு வர்றது போல கனவு வந்துச்சு, கிணத்துல விழுறது போல கனவு வந்துச்சு, ஏதோ நான் தாண்டுறேன், என்னால் தாண்டவே முடியல, எங்கேயோ போய் பாடம் கணத்தில் உயர்றது போல எனக்கு ஒரு கனவு. இப்படிப்பட்ட கனவுங்க இது சாத்தானால் உண்டாக்கப்படுகிறது, பிசாசு கொண்டு வருகிறதான ஒரு காரியங்கள். தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, நீ யாரா இருக்கட்டும், இன்றைக்கு ஆண்டவருடைய சொப்பனங்கள் உன்னுடைய வாழ்க்கையில உண்டாகுமானால் தேவன் அதன் பிரகாரமாய் உன்னை ஆசீர்வதித்து அந்த வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் உங்க வாழ்க்கையில கர்த்தர் கட்டளிட்டு எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனாகிய கர்த்தர் செயல்படுத்த வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு ஆபிரகாமுக்கு எப்படி சொப்பனத்தில் தரிசனமாகி நீ பயப்படாத, நான் உனக்கு மகா பெரிய கேடகமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினாரோ, இன்றைக்கு காலை நேரத்தில் இந்த வசனத்தை கவனித்து கொண்டு இருக்கிற, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு மகா பெரிய கேடகமாக இருப்பேன். ஒரு பெரிய தடுப்பு, ஒரு பெரிய பாதுகாப்பு. ஆண்டவர் சும்மா சாதாரணமாக இந்த வார்த்தைகளை வெளிப்படத்தில் சொல்லலை, ஊர்ஜிதப்படுத்துகிறார். இட் இஸ் அ ப்ராமிசஸ் வேர்ட், வேர்ட் ஆஃப் ப்ராமிஸ். ஆண்டுடைய வார்த்தை ஊர்ஜிதப்படுத்தி சொல்லப்படுகிறது, கேடகமாக இருப்பேன் என்று சொல்லி, மகா பெரிய பலனமாக இருப்பேன் என்றார். கேடகமாக இருக்கிறது மாத்திரமில்லை, நீ கைட்டு செய்கிற எல்லா காரியத்துக்கு நான் உனக்கு மகா பெரிய பலனமாக இருப்பேன். ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றத்திலும் பெரிய காரியங்களை செய்து உயர்த்தி நடத்த வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், இந்த காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்றைக்கு ஆபிரகாமோடு கூட பேசின தேவன் ஆண்டவர் இன்றைக்கு எங்களோடு கூட நீங்கள் பேசுகிறவராக இருக்கிறீங்கப்பா. எதையோ நாங்கள் கனவாய் சொப்பனமாய் தரிசித்து இது கர்த்தரால் தான் உண்டாச்சுன்னு சொல்லி நாங்கள் ஆண்டவரப்பா நினைத்து கொள்ள முடியாது. ஆண்டவரே, சிலதை சாத்தான் எங்களை சோதிக்கும்படி ஜனங்களை இருதயத்தை ஆண்டவரே விசுவாசத்தை நீக்கப்படும்படி கொண்டு வரோம். இப்படிப்பட்ட காரியத்திலேருந்து கர்த்தர் விலக்கி அன்றைக்கு ஆபிரகாமோடு கூட ஈசாக்கோடு கூட எப்படி சொப்பனங்களில் உண்மையாய் நீங்கள் வெளிப்பட்டீங்களா, அப்படி ஆண்டவரே நற்கிரியைகளை, நற்காரியங்களை, நற்சாட்சிகளை எங்கள் சொப்பனங்கள் தரிசனங்களை நாங்கள் ஆண்டவரே காண கர்த்தர் நீர் உதவி செய்யுங்கப்பா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, யோவேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம், மூப்பர்களும் வாலிபர்களும் சொப்பனத்தை காண்பார்கள் என்று சொல்லி, அப்படி தரிசனம் சொப்பனத்தின் மூலமாக சில காரியங்களை எங்களுக்கு நீங்கள் ஆண்டவரே தெளிவுபடுத்துகிறவராக இருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்தை கவனித்த கேட்ட எல்லா நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.